ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு டபுள் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போலாம் ரீசெண்டாக இப்படி தான் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. டபுள் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பிளாட்டினத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸு. ஸோ ப்ளஸ் இங்கே நமக்கு 4 அமோனியா இருக்கு. ஸோ 4 அமோனியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்கே இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இதில் பிளாட்டினம் இருக்கு. ஸோ மெட்டல் எக்ஸு ப்ளஸ் 4 குளோரைடு லிகாண்ட் இருக்கு. ஸோ சிஎல். ஸோ நமக்கு நெட் சார்ஜ் வந்து இந்த இடத்துல 0. எந்த ஒரு சார்ஜும் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸு. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இது ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து நமக்கு 2x இங்கே போட்டுக்கலாம். 2x ப்ளஸ் 4 இருக்கு, 4. ஸோ இந்த அமோனியா வந்து என்ன சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் லிகாண்ட். ஸோ சார்ஜ் வந்து ஸோ அப்போ அமோனியா அப்படிங்கிறது அதோட சார்ஜ் வந்து 0. ஸோ ப்ளஸ் நமக்கு 4 குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரைடு அப்படிங்கிறது பாருங்க, ஸோ -1. ஸோ அதோட சார்ஜ் வந்து -1. ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ 2x. ஸோ 2x. ஸோ இந்த -4 ஈக்குவல் டு 0. அப்போ 2x. ஸோ -4 அங்கிட்டு போனது அப்படின்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் நமக்கு ப்ளஸ் 4ஆக போகும். ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 4/2. ஸோ ஈக்குவல் டு 2 வருது. ஸோ அப்போ நமக்கு மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் +2. ஸோ இதுவும் +2. இப்போ இதுவும் +2. ஸோ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் நமக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு. இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +2. ஸோ இது ஒரு டபுள் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதோ இங்கே இருக்க மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஸோ மெட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். மெட்டல் வந்து எக்ஸு. ஸோ நமக்கு 2 சயனைடு கொடுத்துருக்காங்க, 2 சயனைடு. ஸோ அந்த இடத்துல 4 ஸோ வாட்டர் மாலிகுல் இருக்கு. ஸோ 4 அக்வா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இது ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மெட்டலை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ப்ளஸ் நமக்கு 2 ஆக்சோ குரூப். ஸோ 2 ஆக்சோ கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்திலீன் டையமின் 1 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு EN. ஸோ நெட் சார்ஜ் வந்து நமக்கு இதில் வந்து 0 தான் நெட் சார்ஜ். ஸோ அப்போ நமக்கு இந்த லிகாண்டோட சார்ஜ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சயனைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா -1 லிகாண்ட். ஸோ இதுதான் சயனைடு. ஸோ சயனைடோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1 ப்ளஸ் 4 வாட்டர். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு இதுதான் வாட்டர் ஒரு நியூட்ரல் லிகாண்ட். அதோட சார்ஜ் வந்து 0 ப்ளஸ் ஸோ எக்ஸு. ஸோ 2 ஆக்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -2. இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஆக்சோ. ஸோ இதோட சார்ஜ் வந்து -2. அப்போ 2 இந்த ஆக்சோ இருக்கிற இடத்துல -2 அதோட சார்ஜை கொடுக்கணும். நெக்ஸ்ட் எத்திலீன் டையமின் அப்படிங்கிறது நமக்கு 0. ஸோ இதுதான் எத்திலீன் டையமின். ஸோ இதோட சார்ஜ் வந்து EN. இதோட சார்ஜ் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2x. ஸோ இது -2. ஸோ இது வந்து 0. ஸோ இது -4. ஸோ இதுவும் நமக்கு 0. இப்போ ஈக்குவல் டு 0 தான் வரும் ஃபைனலாக. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 2x -6 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு ஸோ -6 அங்கிட்டு ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் +6ல் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 6/2. அப்போ 3. ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது +3. அப்போ நமக்கு இங்கே இருக்க 2 மெட்டலுமே நமக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ நமக்கு இங்கே இருக்க 2 மெட்டலுமே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதுதான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு 3 டபுள் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது. ஸோ நமக்கு 2 கோபால்ட். ஸோ அப்போ 2 மெட்டல் இருக்கு. அப்போ 2x
ப்ளஸ் இங்கே அம்மோனியா லிகாண்ட் இருக்கு, 5 டைம்ஸ் இருக்கு. ஸோ 5 அம்மோனியா லிகாண்ட் ப்ளஸ் ஸோ NH2. ஸோ NH2 அப்படிங்கிறது ஒரு NH2 அப்படிங்கிறது ஸோ -1 சார்ஜ். ஸோ ஹைட்ராக்சி OH மைனஸ் அப்படிங்கிறது -1 சார்ஜ் தான் இருக்கும் பாருங்க. ஸோ இது ஹைட்ராக்சி. ஸோ NH2க்கும் -1 சார்ஜ் தான் இருக்கும். அப்போ ஒரு NH2 இருக்கு பிளஸ் இங்க ஒரு ஹைட்ராக்சி இருக்கு. ஸோ ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் 5 அம்மோனியா மாலிகுல் இருக்கு. ஸோ 5 அம்மோனியா. ஸோ நெட் சார்ஜ் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா +4 கொடுத்துருக்காங்க. நெட் சார்ஜ் அப்படிங்கிறது +4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லிகாண்டோட சார்ஜை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ 2x ப்ளஸ் ஸோ அம்மோனியா அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் லிகாண்ட் 0. ஸோ NH2 அப்படிங்கிறது அதோட சார்ஜ் வந்து -1. நெக்ஸ்ட் ஸோ நமக்கு ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஸோ அதோட சார்ஜ் வந்து -1. நெக்ஸ்ட் 5 அம்மோனியா இருக்கு. ஸோ அதோட சார்ஜ் வந்து நமக்கு 0. ஸோ அப்போ நெட் சார்ஜ் வந்து நமக்கு +4 இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க 2x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு 0 வரும். ஸோ இங்கே -1. ஸோ இது -1. ஸோ இதுவும் நமக்கு -1. ஸோ ஈக்குவல் டு +4. ஸோ அப்போ 2x - 2 ஈக்குவல் டு +4. அப்போ 2x. ஸோ இங்கே இருக்க -2 அந்த பக்கம் போகும்போது ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது நமக்கு +2 போகும். ஸோ நமக்கு 6. ஸோ 2x. ஸோ அப்போ x அப்படிங்கிறது 6/2 3. ஸோ இப்போ நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஸோ நமக்கு 2 கோபால்ட்டுமே இந்த இடத்துல நமக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இப்படிதான் பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ் நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது ஒரு பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ இதுல இருக்க மெட்டலுக்கு நம்ம எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது பார்க்க போறோம். ஸோ அப்போ நமக்கு 2 மெட்டல் இருக்கு. அப்போ 2x பிளஸ் நமக்கு 4 வாட்டர் மாலிகுல் இருக்கு. ஸோ நமக்கு இதுல 4 அப்போ 4 வாட்டர் மாலிகுல் இருக்கு. நெக்ஸ்ட் ஹைட்ராக்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் ஒரு ஹைட்ராக்சி இருக்கு. ஸோ OH. நெக்ஸ்ட் NO2 மைனஸ் நமக்கு NO2 கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் ஒரு NO2. நெக்ஸ்ட் பாருங்க 4 வாட்டர் மாலிகுல் இருக்கு. பிளஸ் 4 வாட்டர் மாலிகுல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சல்பேட் அயன். நமக்கு 2 சல்பேட் அயன் கொடுத்துருக்காங்க. ஸோ SO4 2ங்கிறது. ஸோ இதுதான் அந்த 2. ஸோ இப்போ நெட் சார்ஜ் வந்து நமக்கு 0. ஸோ நெட் சார்ஜ் வந்து இந்த இடத்துல 0 தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அந்த லிகாண்டோட சார்ஜை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எந்தெந்த லிகாண்ட் என்னென்ன சார்ஜில் இருக்குன்னு. ஸோ நமக்கு வாட்டர் வந்து நியூட்ரல் லிகாண்ட். ஸோ அதோட சார்ஜ் வந்து 0. நெக்ஸ்ட் இது வந்து -1. ஹைட்ராக்சைடு வந்து -1 பிளஸ் NO2 வந்து நமக்கு -1. ஸோ இது -1 பிளஸ் வாட்டர் வந்து நமக்கு நியூட்ரல் லிகாண்ட் 0 பிளஸ் சல்ஃபேட் பாருங்க இது வந்து சிம்பிள் அயான். சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ்ல தான் இருக்கணும். சிம்பிள் அயான்ஸ் வந்து -2 தான். அப்போ 2 × -2 ஈக்குவல் டு நெட் சார்ஜ் வந்து 0. அப்போ 2x. ஸோ -1 இதோட இது வந்து 0 வரும். ஸோ நம்ம இது 0 இதுவும் 0 தான் நமக்கு. அப்போ இங்கே இருக்குது -1. ஸோ இதுவும் நமக்கு -1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -4. ஸோ நமக்கு நெட் சார்ஜ் வந்து 0. இப்போ 2x - 6 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு +6. ஸோ இங்கே இருக்க -6 அந்த பக்கம் போது நமக்கு +6 இருக்கும். இப்போ x அப்படிங்கிறது 6/2. இப்போ 2 கேன்சல் பண்ணப்போ நமக்கு 3 வரும். ஸோ அப்போ x அப்படிங்கிறது நமக்கு +3. ஸோ இங்கே இருக்க மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +3. இப்போ பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுதான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸுக்கு 4 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும்.
So first example, so நமக்கு இனி CSIR and GATE exam, TRB exam கேட்ட old questions discuss பண்ணுவோம். So question number 1, in which of the following complex the nickel metal highest oxidation state இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க நிக்கல் மெட்டல் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் CO கொடுத்துருக்காங்க. CO அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு நியூட்ரல் லிகாண்ட். பாருங்க, CO அப்படிங்கிறது நமக்கு ஒரு நியூட்ரல் லிகாண்ட், அதோட சார்ஜ் வந்து 0 தான். ஸோ அப்போ நமக்கு மெட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் 0 தான். ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ். அப்போ பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பொட்டாசியம் பிளஸ் எக்ஸ், ஸோ -6 ஃப்ளோரைடு அயன் கொடுத்துருக்காங்க. நெட் சார்ஜ் வந்து 0. அப்போ பொட்டாசியம் வந்து சிம்பிள் அயன்ஸ் +1 சார்ஜ். ஸோ 2 × 1 எக்ஸ் -6 இல்லை +6 ஃப்ளோரைடு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -1. ஸோ அப்போ -1 = 0. அப்போ 2 + x -6 = 0. அப்போ x அப்படிங்கிறது 6/2 + 3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ நிக்கல் அமோனியா கொடுத்துருக்காங்க. இங்கே BF4-. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BF4- இருக்கும். ஸோ நமக்கு இதுதான் PF4- டெட்ராஃப்ளோரோபோரேட். அப்போ இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ இதோட சார்ஜ் வந்து நமக்கு -1. அப்போ நிக்கல் எக்ஸ் + 6 அமோனியா, நெக்ஸ்ட் 2 BF4 = 0 இருக்கு. ஸோ நமக்கு சார்ஜ் லிகானோட சார்ஜ் தெரியணும். ஸோ 6 × 0 + 2 × -1. ஸோ BF4 அப்படிங்கிறது -1 சார்ஜ். ஸோ = 0. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ எக்ஸ் -2 = 0. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல +2. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல நமக்கு நிக்கல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ 4 பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. 4 பொட்டாசியம் ப்ளஸ் நமக்கு எக்ஸ் நிக்கல், நெக்ஸ்ட் CN. ஸோ நமக்கு 6 CN கொடுத்துருக்காங்க. ஸோ = 0. நெட் சார்ஜ் வந்து 0. அப்போ பொட்டாசியம் படிக்கிறது +1 சார்ஜ் ப்ளஸ் எக்ஸ் + 6 × சைனைடு அப்படிங்கிறது -1. சைனைடு லிகாண்டோட சார்ஜ் வந்து -1. ஸோ அப்போ நமக்கு 4 + x -6 = 0. அப்போ x = -2 = 0. அப்போ x வந்து நமக்கு இந்த இடத்துல +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல நிக்கல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ நமக்கு B தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் தான் நமக்கு +3 இருக்கு. இது ரெண்டுலையுமே +2 தான். ஸோ அப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து B தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் and the charge and the ligand of NO in இந்த காம்ப்ளெக்ஸ்ல. ஸோ அயனோட Fe ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் NO சார்ஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் NO சார்ஜ் அப்படிங்கிறது, NO அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் லிகாண்ட். ஸோ இதுதான் NO அப்படிங்கிறது +1 பாசிட்டிவ் லிகாண்ட். ஸோ +1 வர ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் டில தான் நமக்கு NO அப்படிங்கிறது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல +1 சார்ஜில் இருக்கு. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பாசிட்டிவ் லிகாண்ட்ல 2 தான் இருக்கு, நைட்ரோசைல் அண்ட் சைக்ளோஹெப்டாட்ரைனைல்.
ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் +1.